என்னுடைய தலைப்பு என்னவென்றால் மார்க்க கல்வியின் சிறப்பு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் சிறிது நேரம் கல்வி பயின்றால் ஒரு இரவு முழுவதும் இங்கு வணங்குவதை விட சிறந்தது, ஒரு நாள் முழுவதும் கல்வி பயின்றால் 3 மாதங்கள் நோய்வதை விட சிறந்தது என்று கூறினார்கள். ஒரு மனிதன் கல்வியில் ஏதேனும் ஒரு தனக்கு அபுகைஸ் என்று மலையளவு தங்கம் இருந்து அதை அனைத்தையும் அல்லாவின் வழியில் செலவு செய்வதை விடவும் சிறந்தது என்று கூறினார்கள். ஒரு மனிதன் கல்வியில் ஏதேனும் ஒரு பகுதியை அறிந்து கொண்டால் அவன் 1000 ரகாத் தொழுவதை விடவும் சிறந்தது என்று கூறினார்கள். நீ காலையில் சென்று ஏதேனும் ஒரு பகுதியை அறிந்து கொண்டால் நீ 100 ரகாத் தொழுவதை விடவும் சிறந்தது என்று கூறினார்கள். மார்க்க கல்வி பிறப்பெடும் சபையில் கலந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் கடமையாகும். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் கடமையாகும். மார்க்க கல்வி இல்லாதவன் இவ்வுலகிலும் சரி கப்ரிலும் சரி மரணித்தவன் தான். ஆனால் மார்க்க கல்வியுடையவன் இவ்வுலகிலும் உயிருடன் கப்ரிலும் உயிருடன். அல்லாஹ் தினமும் 1000 ரஹ்மத்களை இறக்குகிறான். அதில் 999 ரஹ்மத் அதில் 999 ரஹ்மத் ஆலிம்கள் மீதும் கல்வி கற்பவர்கள் மீதும் இறக்குகிறான். மீதி ஒரே ஒரு ரஹ்மத் மற்ற மனிதர்கள் மீது இறக்குகின்றான். மார்க்க கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊருடைய கபரில் 40 நாட்கள் வேதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். கல்வியின் சிறப்பை பற்றி அழகா சொன்னாங்க.